நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி 27/12/2020 ஞாயிறு அன்று அதிகாலை 5:23 சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் மகர ராசியில் வருகின்ற 29/3/2023 வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார். அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா? சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்ல என்னென்ன புதுசாக போடுறோமோ, யூடியூப் சேனல் புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இப்போ இதுவரையிலும் 8 ராசி விருச்சிகம் வரலும் பார்த்துருப்போம். இப்போ சனி பெயர்ச்சி இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத பத்தி நான் சம்பத் ஐயங்கார் எங்களுடைய ஜோதிட வல்லுநர்களோட இப்போ கலந்து ஆராய போறோம். இப்ப பாத்தீங்களேனால் டிசம்பர் 27ஆம் தேதி தனுசுல இவ்வளவு நாள் இருந்த சனி பகவான் மகரத்திற்கு உத்திராடம் 2ஆம் பாதம் மகரத்திற்கு பெயர்ந்து போறாரு. இந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு நாளா 7.5 சனியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசி 2.5 வருஷமா இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைய போறது. குடும்பஸ்தானத்துல போய் இந்த சனி பகவான் உட்கார்றாரு. இருந்தாலும் சனியோட சேர்ந்து தன்னுடைய ராசிநாதனான தனுர் ராசிக்கு அதிபதியான குருவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்து நீச்சப்படுறதுனால, நீச்சவங்க ராஜயோகம் பெறதுனாலையும் இவர்களுக்கு குடும்பம், பண வரவு இதெல்லாம் நல்லபடியாகவே இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக இருக்கும். அதாவது சனி பகவான் மாறின உடனேலிருந்து அந்த 1 வருஷ காலத்திற்கு 2.5 வருஷ காலத்திற்கும் இந்த பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாகவே இவர்களுக்கு பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். நல்ல படிப்புகளும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனாலும் பேச்சுக்களும் சரியான பேச்சாகவே இருக்கும். ஏன்னா குருவும் சனியும் இருவரும் தர்மத்தை மட்டுமே பேசுபவர்கள். அதனால கண்டிப்பாக தர்மத்தை விட்டு தவறான பாதை பேசினார்களேயானால் அவர்களுக்கு தவறுகள் சேரும். அதனால தர்மத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது இந்த காலகட்டங்கள்ல. இதை தவிர குடும்பத்தில் சனி நுழைறானேன்னு பயப்பட்டாலும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தன்னுடைய சாதுரியத்தினால ராசி அதிபதியே 2ஆம் இடத்தில் போய் இருக்கிறதுனாலையும் அவனே நீச்சபங்க ராஜயோகம் பெறதுனாலையும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை சொல்றது, வாக்குஸ்தானத்தை சொல்றது. தனஸ்தானத்துல சனி இருக்கிறது. சனி ஆட்சி பலம் பெறது மிகவும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறது மிகவும் நல்லது. இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு பணம் எல்லா வகையிலும் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேயானால் இந்த சனி பகவான் தன்னுடைய இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மீனத்தையும் தனுசுக்கு 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக கடகத்தையும் தனுசுக்கு 8ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக துலாத்தையும் அதாவது தனுசுக்கு 11ஆம் இடத்தையும் இந்த காலகட்டங்கள்ல பார்க்கிறாரு. இதன் மூலமாக இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி 2.5 வருஷத்து சனி அப்படின்னு 7.5 வருஷத்துல இருக்கக்கூடிய கடைசி 2.5 வருஷத்து சனி எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இல்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட இப்ப கேட்போம். ஐயா நல்லா பிரமாதமா சொன்னீங்க ஐயா.
இந்த தனுர் ராசிக்கு மாற போற சனி நல்லதை மட்டுமே பண்ணுவாரா? கண்டிப்பா நல்லதை மட்டுமே பண்ணுவாரு. ஏன் அப்படின்னாக்க, ராசியாதிபதி அடுத்தது மாறின சனி ரெண்டு பேருமே ஸ்தான பலம் பெறுறாங்க. இவரோட வீட்டுல அவரும் அவரோட வீட்டுல இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சனி பகவான் வீட்டுல போயிட்டு நீச்ச பங்கம் அடைஞ்சாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் பிரமாதமா இருக்குமா? பிரமாதமா இருக்கும். சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. 1 3ஆம் பார்வை, 2 7ஆம் பார்வை, 3 10ஆம் பார்வை. இந்த பார்வை பலம் நல்லா இருக்கா? இருக்கு. அது கூட கேது பகவானும் 3ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறாரு. அப்ப இவங்க 3ஆம் ஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேது பார்க்கறது, ராசியை பார்க்கறது அப்படின்றது இவங்களுடைய முன்முயற்சி, புது முயற்சி, எடுத்த காரியம் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல மாறின சனி பகவான் 3ஆம் பார்வையா குருவோடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கிறாரு. மீனத்தை பார்க்கும்பொழுது இது ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்றது நம்ம மாத்திருஸ்தானம், வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்லுவோம். அதே போல லோயர் எஜுகேஷன். இதுவரை சனி பகவான் தனுர் ராசிக்கு ஜென்மத்துல இருந்து இருந்தாரு. அவரு மாறும் பொழுது அவரு குருவோட இன்னொரு வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு மாத்திருவுக்கு இதுவரை இருந்த உடல்நல தொந்தரவுகள் விலக்கி நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தீர்க்கம் பெறறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வண்டி வாகன அமைப்புகளையும் கொடுப்பாங்க. அதே போல லோயர் எஜுகேஷன்ஸ்ல தருமாற்றம் இருந்தவங்க, கிரகிக்கும் தன்மை குறைவா இருந்த குழந்தைங்களுக்கு அந்த கிரகிக்கும் தன்மையையும் கொடுப்பாங்க. இப்ப இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையா கர்க்கடகத்தை பார்க்கிறாரு. அந்த கர்க்கடகம் அப்படின்றது தனுர் ராசிக்கு 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கறத பத்தி என்னென்ன பலன் கொடுக்க போறாங்க அப்படின்றத ஐயா வைத்தீஸ்வரன் ஐயாக்கு விளக்குவாங்க. ஐயா அருமையா சொன்னீங்க. இப்போ தனுர் ராசிக்கு சனி 2ஆம் இடத்துக்கு போய் ஒரு குருவோட இணைந்து இருக்கிறதுனால ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம்னே சொல்லலாம். இதுவரை இருந்த ஜென்ம சனி மாதிரி இப்போ 7.5 சனியோட பாத சனிக்கு போயிருக்கிறாரு. இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க கொஞ்சம் தன்னோட இவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம், இந்த மாதிரி மறைமுகமான வருமானம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்சூரன்ஸ்னா கூட இவங்க ரொம்ப நாள் போட்டுட்டு மறந்துருப்பாங்க. அது திடீர்னு எங்கேயாவது இருந்து ஒரு பேப்பர் கிடைக்கும், அதுல இருந்து இவங்களுக்கு காசு வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு அந்த மாதிரி பணங்களை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டிய இருக்கும். வேலையில எல்லாம் அவங்க கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் உழைப்பை ஜாஸ்தியா போட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2ல சனி குருவோடு இருக்கும்போது பண வரவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்காக இவங்க கொஞ்சம் உடல் உழைப்பு ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சட்டவிரோதமான விஷயங்கள் எதுலையும் தலையிடாம இருக்கணும். இந்த நேரங்கள்ல சனி பயிற்சி அவங்க 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால எல்லாம் சனி எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு துணை போறவர். எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா தண்டனையும் கொடுத்துடுற கிரகம். அதனால இந்த நேரங்கள்ல அவங்க எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்திலையும் தலையிடாம நல்ல விஷயங்கள் மட்டுமே, நேர்மையான விஷயங்கள் மட்டுமே பண்ற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல வருமானமும் வர்றதுக்கு, திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா, யார்ட்டையும் போய் அதிகமா பேசுறதுல கொஞ்சம் கவனமா பேசணும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்திலேயே சனி இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதையாவது சொல்லிடக்கூடாது. அது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதனால யாராவது பழி சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால பேசுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் 11ஆம் பார்வையா சனி துலாத்தை பார்க்கிறாரு. தனுர் ராசியோட 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இத பத்தி ஐயா சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. ரொம்ப வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா விவரமாகவும் 8ஆம் இடத்தை பார்க்கறத பத்தி சொன்னாங்க. இப்போ சனி பகவானுடைய 10ஆம் பார்வையாக
தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறத பத்தி பார்ப்போம். அதாவது 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்றதுக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டு, அதாவது 30 வயசை கடந்தவங்களுக்கு 2வது ரவுண்டு சனி நடந்துட்டு இருக்கும். இந்த 2வது ரவுண்டு சனிக்கு பொங்கு சனின்னு சொல்றது. இந்த பொங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில அவர் உங்களை உயர்த்தி விடக்கூடிய காலம். அப்போ அந்த உயர்த்தி விடக்கூடிய காலத்துல அவருடைய 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த தொழில் செய்வவங்களுக்கு எல்லாம் நல்ல தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும், உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதே போல ஆசிரியர், கல்லூரிகள்ல பேராசிரியரா இருக்கிறவங்க, இல்ல எதுலையாவது குருமார்களா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பதவிகள்ல எந்த தொந்தரவும் இல்லாம ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்முடைய சம்பத் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. இந்த 11ஆம் இடத்தை பத்தி 11ஆம் இடத்தை பத்தி சொன்னதுல மிகவும் அற்புதமா சொன்னீங்க. இப்போ சனி 2021 நவம்பருக்கு மேல பாத்தீங்களேயானால் தனித்து ஆட்சி பெற்று இருக்க போறாரு. ஏன்னா சனி குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு தன்னுடைய அவர் மாறி போயிடுறாரு. தனித்து சனி மகரத்திலேயே ஆட்சி பெற்று கேத்துவனுடைய பார்வையில, அதாவது கேத்து விருச்சிகத்திலிருந்து கேத்து 3ஆம் பார்வையா சனியை பார்த்து அந்த பார்வையில இருக்க போறாரு. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்களேயானால் தனுசு ராசிக்காரர்கள், அதாவது 2021 நவம்பருக்கு மேல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி எப்படி இருந்தாலும் தனகாரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஆனால் அவன் சனி அப்படின்றதுனால நிச்சயமாக மிகவும் கம்மியாகவே பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது, பேச்சில் மிகவும் கவனம் தேவை. குடும்பத்துல எதுவும் பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அந்த காலகட்டங்கள்ல மிகவும் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும், ஏன்னா கேத்துவும் பார்க்கறதுனால அது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல மிகவும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி தனித்து இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு, அதாவது அந்த இடத்தினுடைய ஆதிபத்திய வேலையை அவர் எடுத்து செய்யும் போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி, தனம், வாக்கு, குடும்பம், இந்த ஸ்தானத்திற்கு அதிபதியே சனி இந்த தனுசுக்கு. அதனால் இதை கெடுத்து விட மாட்டான், கொஞ்சம் சிரமப்படுத்தி பார்ப்பான். அதனால அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லைன்ற ஒரு பெரிய பழமொழிக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போய் பண்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் சேரும். இதை தவிர இந்த காலகட்டங்கள்ல தனித்த சனி ஆட்சி பெற்று மகரத்தில் இருந்து அவருடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்றது மீனம், கடகம், துலாத்துல விழுந்து அது தனுசுவிலிருந்து பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், அடுத்தது 11ஆம் இடத்தில் விழும். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா இந்த 3ஆம் பார்வையை பத்தி விலாவரியா சொல்லுங்க ஐயா. அருமையா சொன்னீங்க. இப்ப 3ஆம் பார்வையா சனி தனித்திருந்து 4ஆம் இடமான தனுர் ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்தை பாக்குறாரு. அவரு பார்க்கும்போது இவங்க இந்த டைம்ல இவங்களுக்கு 4ஆம் இடத்து விஷயமான வாகனங்கள் சேர்க்கை, அதாவது தொழில் ரீதியான வாகன சேர்க்கை இருக்கும். இவங்க தொழிலுக்காக யூஸ் பண்ற வேன், இல்ல வாடகைக்கு விடுற கார் வாங்குறது, இந்த மாதிரி சேர்க்கையினால செலவுகள் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வாகனங்களை புதுப்பிக்கிறதுக்கான செலவுகளும் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி வீடெல்லாம் பழுது பார்க்கிற செலவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்.
இந்த தனித்திருந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால, மீனத்தை பாக்குறதுனால இவங்க வந்து வீட்டு உபயோக பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், இதோட ரிப்பேர் இதுக்கெல்லாம் வந்து இவங்க இந்த டைம்ல இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. வீட்டை இடிச்சு புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. சிலவங்க வந்து சொந்த ஊர்ல, இங்க இருக்கிற இவங்க வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சொந்த ஊர்ல வந்து வீடு கட்டுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்க அலைச்சல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இவங்க வந்து அதனால பயணம் பண்றதும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். தாயோட உடல் நிலைமையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது இவங்க நல்லது. இந்த காலகட்டத்துல தனித்த சனி, கேதுவோட பார்வையை வாங்கின சனி வந்து 4ஆம் இடத்தை பாக்குறதுனால தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா, அதே மாதிரி சனி வந்து தனித்து இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சாப்பாட்டுலயும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுவோட இதுல இருக்கிறதுனால இவங்க சாப்பிடுற சாப்பாடுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த இதுல வந்து வெளியெல்லாம் அதிகமா சாப்பிடாம நல்ல உணவா கெட்டு போன உணவுகள் சாப்பிடாம, அதாவது பழைய உணவுகள் சாப்பிடாம கொஞ்சம் கவனமா சாப்பிடணும். ஏன்னா சனி எப்பவுமே கெட்டு போன உணவா, இதுவும் லேட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிடாம டைமுக்கு சாப்பிடுற மாதிரி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லா நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு இப்போ வந்து நல்ல டைம் வரப்போகுது, அதனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இனிமேல் 7ஆம் பார்வையா சனி வந்து தனுர் ராசியோட 8ஆம் இடத்தை பாக்குறாரு. இத பத்தி ஹரிஹர சர்மா ஐயா விளக்குவாங்க. ஐயா பிரமாதமா சொன்னீங்க ஐயா, சூப்பரா சொன்னீங்க ஐயா. இப்ப சனி பகவான் மாறி இருக்கிற சனி பகவான் அவரே 7ஆம் பார்வையா தனுர் ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. நம்ம எப்பொழுதுமே சனீஸ்வரனை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஆயுள் காரகன் அப்படின்போம். ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்தை தனுர் ராசிக்கு பாக்குறாரு. அது கண்டிப்பா சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, தனிச்சிருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா சிறப்பு. இதுவரை நோய் நொடி வாய்ப்பு இருந்தவங்க தனுர் ராசிக்காரங்க ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல நோய் நொடி வாய்ப்பு அந்த நோய் நொடியை விட்டு விலகி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்க அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். இல்லைன்னாக்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு இதெல்லாம் சந்திக்க வேண்டியதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மாங்கல்ய ஸ்தானத்தையே 2ஆம் இடத்தை பார்க்கறதும் சிறப்பு. இதே காலகட்டங்கள்ல என்ன பண்ணிட்டாரு, கேது பகவானவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இருக்கிற இடமான விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு போயிடுறாரு. அந்த துலாத்துக்கு போன கேது சனி பகவான் 10ஆம் பார்வையா அந்த 11ஆம் இடத்தை, ராசிக்கு 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த 10ஆம் பார்வையா பார்க்கும்போது தொழில்ல இதுவரையிலும் சறுக்கல்களும் இதுவும் இருந்துச்சு. அந்த சறுக்கல்கள் மறையறதுக்கு வாய்ப்புகளை மிக அதிகமா கொடுப்பாரு. இந்த 10ஆம் பார்வையை பத்தி ஐயா சக்திசும் ஐயா விளக்குவாங்க. ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா 8ஆம் இடத்தை பத்தி ரொம்ப விவரமாகவும் விரிவாகவும் சொன்னாங்க. அதே போல அவங்களே சொன்னாங்க, விருச்சிக ராசியில இருந்து துலாத்துக்கு கேது பகவான் வந்துடுறாருன்னு சொன்னாரு. இங்க வந்து நம்ம தனித்திருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடு, அவருடைய பார்வை 10ஆம் பார்வை. அப்போ துலாத்துல விழுகிறது. துலாத்திலே கேதுவும் இருக்காரு. அந்த நேரம் வந்து மாறி போயிருந்த குருவும் அந்த 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதனால தொழில்துறை, உத்தியோகம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே சமயத்துல வந்து தொழில்துறையில வந்து நல்ல லாபங்கள் பெறக்கூடிய காலம் எல்லாமே அந்த நேரத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த அந்த காலகட்டங்கள்ல சனி தனித்திருக்கும் காலகட்டத்தில்
இவ்வளவு பேரும் இந்த மாதிரி துலாத்திலே இருக்கிற காரணத்தினால, துலாத்தை பார்க்கிற காரணம், துலாத்திலே இருக்கிற கேது இருக்கிற காரணம், சூப்பராக அவங்கள வந்து நல்ல நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார் அப்படிங்கிறத சொல்றோம். இது நம்ம சம்பத் ஐயங்கார் அவர்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகத்தான காலம் அப்படின்றத சொல்றோம். மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி தனித்து இருந்த பார்வை எப்படி இருக்கும்? முதலில் ஆரம்பிக்கும் போது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து கேத்துனுடைய பார்வையிலிருந்து கேத்து விலகினதுக்கு அப்புறம் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும்? இது மூணுத்தையும் நல்லபடியா விளக்கிறாங்க. மிகவும் நன்றாக இருந்தது. இருந்தாலும் சில பேருக்கு தன்னுடைய பிறப்பின் ஜாதகத்தின் பலனாலும் தசாபுக்தியினுடைய காரணத்தினால் சில நேரங்கள்ல அவங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் எடுக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் வர முடியாம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா, ஏதாவது பரிகாரங்கள் இவங்களுக்கு தசாபுக்தி காலங்கள் நல்லபடியாக இல்லை, 7.5 சனியில இப்ப கடைசி 2.5 வருஷத்துக்கு நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? பரிகாரங்கள் செஞ்சா நல்லபடியா ஆகுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. இப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற இதுல அவங்களோட தசாபுத்தி நல்லா வேலை செய்யல அப்படின்னா அவங்க வந்து இந்த பலன்கள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார்புரம் அருகில் இருக்கிற திருநாரையூர்ங்கிற இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு தனி கோயில் இருக்குது. அங்க அந்த கோயில்ல சனீஸ்வர பகவான் அவரோட 2 மனைவிகளோட அவரோட 2 குழந்தைகளான மாண்டி, குளிகன் இவங்களோட அங்க காட்சி கொடுக்கிறாரு. அங்க அவரு தசரத மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்ததா புராணங்கள்ல இருக்குது. அதனால அங்க வந்து ஒரு தடவை போய் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு தடவை போய் குடும்பத்தோட போய் சனி பகவான வணங்கிட்டு அதுக்கப்புறம் வாரம் அவங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற கோயில்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் போட்டு வணங்குறதும், ஆஞ்சநேயரை வாரம் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுறதும், இல்லை எப்பாவது அவருக்கு வடமாலை சாத்துறதோ இல்லை வெத்தலை மாலை போடுறதோ பண்ணலாம். அதே மாதிரி விநாயகரையும் வந்து வழிபடலாம். சனீஸ்வரருக்கு வந்து சனீஸ்வரரோட இதை வந்து தடுத்தவங்க ஆஞ்சநேயரும் விநாயகரும் அப்படின்னு சொல்றோம். அதனால விநாயகர் வழிபாடையும் சிறப்பா நடத்திட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இதுல இருந்து நல்ல விடுபட்டு நல்ல பலன்களை கிடைக்கிறதுக்கு இதா இருக்கும். இனிமேல் மேல உள்ள பரிகாரங்களை பத்தி சம்பத் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது எளிமையான பரிகாரங்கள்னு நம்ம சொல்றது வந்து, அதாவது கொடை தானம், அதாவது கருப்பு கலர் கொடை தானம் கொடுக்கறது, முடவனுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கீழ் தட்டு வேலைகள் செய்பவர்களுக்கு தானம் கொடுக்கறது, தோல் செருப்பு வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அதுவும் முடியலையா காக்காய்க்கு சாதம் வைக்கிறது. சனிக்கிழமை மட்டும் காக்காய்க்கு புதுசா பண்ண சாதத்தை வைக்கணும். அந்த மாதிரி காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரியான மிகவும் எளிய பரிகாரங்கள் செய்து நேர்மையாக நடந்து யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் துரோகம் நினைக்காமல் தவறு நினைக்காமல் தன்னுடைய சுயநலம் கருதாமல் யார் ஒருத்தர் வந்து இருக்காங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி மிகவும் பொன்னான காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது, நம்புது. நன்றி. சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புதுசாக போடுறோமோ, யூடியூப் சேனல் புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.